அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். சித்திரை 1 இன்று சித்திரை 1 தமிழர்களுடைய புத்தாண்டு. சித்திரை 1 ஏன் தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்று பெரும்பாலும் யாரும் அறிவதில்லை. நம் முன்னோர்கள் கொண்டாடிய அனைத்து பண்டிகைகளுக்கும் அதன் அறிவியல் காரணங்கள் நிச்சயமாக உண்டு. எனவேதான் சித்திரை 1 தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இதை சில அரசியல்வாதிகளும் மாற்ற நினைத்தார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக சித்திரை 1 தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்பது இந்நாளும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் இந்த சித்திரை 1 தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்று ஆராயும்போது, நாம் தமிழர்களுடைய வாழ்வியலில் சூரியனை மையமாக கொண்டுதான் நாம் வாழ்ந்து வருகிறோம். அவ்வாறு பார்க்கும்போது சித்திரை 1 அன்று மட்டும்தான் சூரியன் சரியாக கிழக்கு திசையில், அந்த ஒரு நாள் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கின்றன என நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் அந்த சித்திரை 1 புத்தாண்டாகவும் கொண்டாடப்படுகின்றனர். மற்ற நாட்களில் சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். சரியாக கிழக்கு திசையில் அந்த அளவை பொறுத்து கொண்டாடுகிறார்கள். மற்ற நாட்களில் வடகிழக்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சூரியன் உதிக்கிறது என ஒரு கட்டுரையில் படித்திருக்கிறேன். அவ்வாறு தான் சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1 என்று பிரித்து 4 மாதங்களிலும் 4 பண்டிகைகளை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வடகிழக்கு நோக்கி சாயும் புள்ளிக்கு ஆடி 1 ஆடி பிறப்பு என்றும் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக மீண்டும் கிழக்கு நோக்கி வரும் நாட்களை ஐப்பசி 1 ஐப்பசி அமாவாசை அன்று தீபாவளியாகவும் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக தென்கிழக்கு பொறுத்தவரை தை 1 அப்போது பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. எனவே இப்படி வானிலை மாற்றங்களையும் வானிலை சாஸ்திரங்களையும் கொண்டு நம்முடைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பண்டிகையாக கொடுத்திருக்கிறார்கள். அனைத்தும் அறிவியலை வைத்து கொண்டுதான். எனவே நம் பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய அறிவியலையும் அழிக்காமல் பார்த்து கொண்டு அவர்களுக்கு எடுத்துரைப்போம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.